என்ன கேட்குறாருன்னா, முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் நான் வந்து பணியாற்றுகிறேன், அதனால் சில நேரம் ஜும்மா தவறி விடுகிறது, ஜும்மாவை தவற விடுவது குற்றமாகுமா அப்படின்னு கேட்குறாரு. இதை பொறுத்த வரைக்கும், ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதை விடுவதற்கு பெரிய குற்றம் அது. ஜும்மாவை விட்டுட்டு வந்தீங்கன்னு வைங்க, அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்னு கேட்டால், உள்ளத்தில் சீல் வச்சிருவேன், அல்ல சீல் வச்சிருவான்னு சொல்கிறான். சீல் வச்சிருவான்னு என்ன அர்த்தம்? ஈமான் எடுபட்டு போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக போய் இறை நம்பிக்கை இல்லாத மாறி போயிடுவாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மெம்பரில் இருந்து கொண்டு மக்களுக்கு சொல்கிறாங்க, இல்லை என் தகையன் அக்வாமுன், சில கூட்டத்தார்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும், அன் வதஹிமுல் ஜுமாத்தி, ஜும்மாக்களை விடுவதை விட்டு, ஜும்மாவை விடுறீங்கல்ல அதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வளோ யஹ்திமன் அல்லாஹ் அலா குலூபிஹிம், அல்லாஹ் இல்லாவிட்டால் அவங்க உள்ளங்களில் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான். ஜும்மாங்கிற தொடர்பு கூட இல்லாமல் நீங்கள் மாறிட்டீங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு நம்பிக்கையாக நம்மகிட்ட எடுபட்டு போயிட்டே இருக்கும். இந்த ஜும்மாங்கிறது தான் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது 5 வேளையும் இருக்குது, அதுக்கே முடியாட்டாலும் பரவாயில்ல, நீ வீட்டை தொழுதுட்டா கூட ஜும்மாவே விட்டுட்டீங்கன்னு வைங்க, அது என்ன ஆகும்னு கேட்டால், கொஞ்சம் கொஞ்சமாக விட விட என்ன செய்யும், அந்த இறைவனை பற்றிய பயம், மறுமை பற்றிய நம்பிக்கை, அதுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு கடைசியில் என்னடா பார்க்கமா அப்படின்னு போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு. இதை விளக்கமாக நசையில் வரக்கூடிய என்ன வருதுன்னு கேட்டால், மண் தரக்க சலாச ஜுமாயின் தகாவுனன், 3 ஜும்மாக்களை அலட்சியமாக ஒருவர் வந்து விட்டு விட்டாரையானால், தப அல்லாஹ் அலா கல்பிஹி, அவனுடைய உள்ளத்தில் எல்லாம் வந்து சீல் வச்சிடறான். ஒரு ஜும்மா விடுவதில் எல்லாம் சீல் வைக்க மாட்டான். ஒரு சந்தர்ப்பங்களில் ஒரு நாள் போக முடியலையா, அதெல்லாம் ஏற்றுக்குருவான். 3 ஜும்மா விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அப்போ என்னவாயிரம், அப்போ கண்டினியூவாக 3 ஜும்மா ஒருத்தன் விட்டான்னு வைங்க, கண்டிப்பாக சீல் தான் அவனுக்கு, அவன்கிட்ட இஸ்லாம்ங்கிற பேசிக்கே இல்லாமல் போயிடும். அப்படின்னு சொல்கிற விஷயத்தினால நீங்கள் அவர்கிட்ட வேலை பார்க்குறேன், இவர்கிட்ட வேலை பார்க்குறேன்ற காரணத்தை எல்லாம் சொன்னால் இந்த விளைவு நீங்கள் சந்திப்பீங்களா? அதுக்கு பயப்படணும். நீங்கள் எப்படி காஃபிர்களுக்கு முத்திரையிடப்பட்டதை ஆகிவிடுகிறோம், அந்த மாதிரி வந்து நம்மளை அல்ல ஆக்கிடுவான்னு சொன்னால் இதுக்கு பயப்படணுமா இல்லையா? அதனால் நீங்கள் இறைவனை அஞ்சு என்ன செய்யணும்னு கேட்டால், அங்கே இருந்து கொண்டே ஜும்மாவுக்கு வருவதில் என்ன சிரமம், ஒரு பர்மிஷன் போட்டால் வந்து அந்த அரை நேரம் லீவு போட்டு போங்க, பேசாமல் 4 வெள்ளிக்கிழமை லீவாக போயிட்டு போகுது, அரை நேரம் லீவ் போட்டுடலாம்ல ஜும்மாவுக்குன்னு சொல்லி. அது மாதிரி ஜும்மாவுக்கு பர்மிஷன் கவர்மெண்ட்டே கொடுக்குறான் பல அலுவலகங்களில். அதனால் நீங்கள் மெனக்கட்டால் செய்ய முடியும், முடியாது இழுத்து சங்கிலி போட்டுனா உங்களை கட்டி வச்சுருக்க மாட்டாங்க. கொஞ்சம் மெனக்கட்டு முயற்சி பண்ணினீர்களே ஆனால் ஜும்மாவுக்கு வர முடியும். நம்ம ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல, ஒரு சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு வழி இருக்குதுல்ல அப்படின்னு நினைக்கிறதுனால தான் உங்களுக்கு வர முடியாமல் இருக்கிறது. அதனால் ஜும்மாவை தவிர்க்காதீங்க. ஜும்மாங்கிற 5 வேளையும் தவிர்க்கிறது தப்பு. அது வாட்சி அல்ல அந்தளவுக்கு கடுமையான நமக்கு வார்த்தைகள் சொல்லப்படலை. ஆனால் இது என்ன ஆயிரும், கம்ப்ளீட்டாக சீல் வச்சதாக போயிடும். அதை பார்த்துக்கிறங்க.